இந்த ஹோட்டல் நல்லா தான் வச்சுக்கிறாங்க. இது வந்து இந்த ஆலிவ் காயோட துவையல், ப்ரெட்டு, இது வந்து இந்த செரியால் ஐட்டம், இது வந்து க்ரீக் யகூர்ட்டு, ஹாம்ஸு, சீஸு, காஃபி மிஷின் அண்ட் ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான் அது. நேற்று நைட்டு பார்க்கும்போது இந்த தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து க்ளீன் ஆகுது. பார்க்கணுமா? நேற்று இந்த சின்ன சின்ன அழுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக அந்த மாதிரி. இப்போ பார்த்தா அப்படியே விலையாக இருக்குது தண்ணி. அலையும் சுத்தமாக இல்லை. நேற்று நான் ரொம்ப அலை அடிச்சுது. இப்போ அலையே காணும். நம்ம இங்கே குளிக்க போகல, வேறு இன்னொரு இதை விட ஒரு சூப்பரான பீச்சுக்கு போய் அதான் குளிக்க போகிறோம். பள்ளத்தாக்கு மலை போகிற வழியில், அந்த பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு வழியில் அப்படி ஓரமாக நிறுத்திக்கிறோம். இங்கே வந்து தேன் விற்கிறாங்களாம். தேனும் விற்கிறாங்க. C'è crema, madame, propoli. Look at the just this crema. Ah, okay. And crema, e la c'è io. Propoli, wax, olive oil, natura. Look. Natural crema. Okay. Honey. How much? And this 5. €5. Yeah, another 7 for the olive. Pare. And you? No need 7. Yes, to you? Part of this. Thank you. தேனு சூப்பராக இருக்குது. Hello. Thank you very much. No? Vale, sto por lì. Okay, thank you. அவங்க கொடுத்தான 30 யூரோ அது வாசனையே வரல. என்ன இங்கதான் பயமா இருக்கு. இந்த நடுவில் அப்படியே பொழந்து போச்சு போகுது இல்லை.
இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா நம்ம தங்கி இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தூர பயணம் 1.25 மணி நேரம். அது வந்து எல்ஃபோன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். இது வந்து ஆஃப் சீசன், நல்லா தெரிஞ்சுங்க. இது அக்டோபர் மாதம் ஆஃப் சீசன். சீசன் வந்து ஜூலை ஆகஸ்ட். அதுக்கே வந்து எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ நம்ம அந்த பீச்சில் போய் பீச் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இதுதான் நம்ம வந்திருக்கிற அந்த கிராஃப்டோட மேப்பு. இங்கே வந்து இறங்கணும். இங்கே வந்து கிளம்பி இங்கே ஒரு நைட், ஃபர்ஸ்ட் நைட் இங்கே தங்கணும். ரெண்டாவது வந்து இங்கே, இப்போ இங்கேருந்து இங்கே வந்துக்கிறோம் இந்த பீச். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வர போகிறோம். இல்லை, இங்கே தங்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எழுதிட்டு பாருங்க பீச்சு எட்டேருந்து வியூ. இந்த பக்கம் போகிறது தெரியல. அப்போ எல்லா இடத்தும் போய் பார்ப்போம். இப்போ அந்த பீச் பேர் வந்து எலஃபோனிசி பீச். வந்தாச்சு கிட்டக்க. கார் விட்டு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம போவோம். இப்படி போய்ட்டு அப்படி ஜாயின் ஆகுது. அதுக்காக தான் எதுக்கு ரிஸ்க் இருந்தாலும் நினைப்போம். பாருங்க இந்த ஊர் ஆட்டுக்கறி ஏன் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன்னா, இந்த ஆடுங்க ஃபுல்லாக அந்த மலையில் இருக்கிற மூலிகையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை விருந்தாக கொடுக்குறாங்க. ஆனால் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாகுது. 1/2 கிலோமீட்டர் தெரியாமல் சொல்லிட்டான். இது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ரொம்ப பழைய காலத்து மரம் மட்டும் நல்லா தெரியுது. என்னவா இருக்கும் அப்புறம் பார்ப்போம். பீச் எப்படி இது பார்க்குறீங்களா? ஆனால் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் நம்ம கூட்டம் இல்லாத இடத்துக்கு போய் பார்ப்போம். இந்த மரத்தை வந்து ஃபுல்லாக பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஏன்னு தெரியல.
ஸ்கூல் போகிறதுக்கு மூட்டை முடிச்சுலாம் தூக்கினா போகிறாங்க பாருங்க. எல்லாரும் வந்து போகிறாங்க. அதுக்கு வழி. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு எரிமலை. எரிமலையில் வெடிச்ச அந்த குழம்பு பாறைகள்லாம் பாருங்க. தண்ணியை பார்த்தீங்களா, நல்ல பளிங்கு மாதிரி இருக்குது. இதான் பளிங்கு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை வந்து கேமன் ஐலண்ட்ஸில் பார்த்தது. அதான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். இது வந்து கிரஸ்ல எல்போனிசி தீவு. எல்போனிசி தீவில் இந்த மாதிரி இது பார்த்தீங்களா. இந்த பாறை தான் வந்து ஒரு 4000 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வெடிச்சு உருவானதான். இடிமலை குழம்புலேருந்து உருவானது. நம்ம காலையில் 12:30 மணிக்கு இங்கே வந்து வண்டி விட்டோம். இப்போ பாதி பார்க்கிங் காலியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கிங் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ மணி வந்து 3:10. இது வந்து கேக்டிஸ் ஜூஸ் 5 யூரோ. அந்த சப்பாத்தி முல்லை, அது என்ன இது? சப்பாத்தி முள்ளு பழம். ஆமாம், சப்பாத்தி முல்லை பழத்தில் ஜூஸ் தான் 5 யூரோ கொடுத்தாங்க. ஜூஸ் கடையில் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆலிவ் மர தோப்பு. இது ஃபுல்லாகவே ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஆலிவ் மரம் தான் வச்சுக்கிறாங்க. அதில் சின்ன சின்ன ஆலிவ் காய் கூட பார்ப்பீங்க பாருங்கள். கலிவியானி கிராமம் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. இதான் அது பாருங்கள். திராட்சை கொடியை பாருங்கள். திராட்சை அம்மா, ஐயோ பாருங்கள் திராட்சை.
ஆமாம் பிரான்ச்சு. வா பூசணிக்காய் எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய பூசணிக்காய் எல்லாம் இவங்க பண்ணையில் விளையிற பூசணிக்காய். வா எப்படி பாரு போகணியில் இங்கே. இதெல்லாம் ஃப்ரீ. நம்ம எதனா சர்வ் பண்ணிக்கலாம். இது நைட்டே பார்த்தோம், நல்லா பக்கத்துலேயும் பார்த்தோம். அப்படியே சுற்றி காட்டுறோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த காய்கறிலாம் வந்து பஜ்ஜி மாரி போட்டு தந்துக்கிறாங்க. இது வந்து ஆலிவ் எண்ணெயில் வறுத்த ஆட்டு ஈரல் அப்படி பாருங்கள். இதுவும் வந்து ஆட்டுக்கறி அப்படியே தேனில் வந்து ஏதோ ஒன்று முறைன்னு ஓவனில் ஊற வச்சு தந்துக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது காட்டுறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். சூப்பர். இது வந்து 3வது ஹோட்டல். எலுந்தா அப்படின்ற ஊரில் நம்ம அங்கே தங்கிறதால அந்த பீச், காலையில் பீச்சு போனால அங்கேருந்து 3.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து 3.25 இல்லை 4.5 மணி நேரம் 4.25. ஏன்னா பீச்சிலேருந்து 1.25 மணி நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து 3.25 மணி நேரம் ஆச்சு. அப்படி இந்த கடைசியில் அந்த கிரேட்டோட தீவு ஈஸ்ட் சைடுக்கு வந்துட்டோம். இது காலையில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வியூ இது வந்து பீச்சில் இருக்கிற ஏற்ற மாரி கடல் தான். இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. இதே வியூவை காலைல பார்ப்போம்.